जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குருகுலம் கட்டிகாஸ்தானம். தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். தெய்வ சக்திகள் போதித்தாலும் குரு பக்தி குறையாதது. அப்போதுதான் அவன் பார்த்து பார்த்து போஷித்து கொண்டு வந்த 3 அக்னிகள் தங்கள் சாநித்தியத்தை வெளிக்காட்டின. பாவம், நமக்கு இத்தனை பண்ணின பிள்ளை சாப்பாடு கொள்ளாத அளவுக்கு வேதனைப்படுகிறானே, இனியும் காலஹரணம் பண்ணாமல் நாமே இவனுக்கு உபதேசம் பண்ணிவிடுவோம் என்று அதுகள் தங்களுக்குள்ளே முடிவு செய்தன. அந்தப்படியே அவனுக்கு உபதேசமும் பண்ணிவிட்டன. முதலில் அவை 3ம் சேர்ந்தும் அப்புறம் ஒவ்வொன்றும் தனித்தனியாயும் அக்னி வித்யையையும் ஆத்ம வித்யையையும் உபதேசித்தன. ஆனாலும் அவனுக்கு குருவின் தேவையில்லாமல் தாங்களே எல்லா உபதேசமும் கொடுத்துவிட்டால் அவர் மரியாதையை குறைத்ததாகிவிடும் என்பதால் அக்னி வித்யை ஆத்ம வித்யை இவற்றின் தத்துவத்தை, அதாவது பிலாசபியை மட்டும் சொல்லிக் கொடுத்துவிட்டு, சௌமியா, இனிமேல் ஆச்சாரியர் தான் உனக்கு இந்த தத்துவங்களை அனுபவமாக்கிக் கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரிய கர்மங்களை, அதாவது ப்ரொசீஜரையும் டெக்னிக்கையும் சொல்லிக் கொடுக்கணும் என்று முடித்துவிட்டன. ஆச்சாரியர் திரும்பி வந்தார். உபகோசலா என்று அவனை கூப்பிட்டு கொண்டேதான் உள்ளே நுழைந்தார். பகவானே என்று குரல் கொடுத்து கொண்டு அவனும் அவர் முன்னே போய் நின்றான். அவர் ஒரு பக்கம் சோதனை பண்ணினாலும் இவன் ஒரு பக்கம் வேதனைப்பட்டாலும் பரஸ்பரம் அன்பு மட்டும் போய்விடவில்லை என்று இங்கே உபனிஷத் சூக்ஷ்மமாக காட்டுகிறது. பிள்ளையாண்டானை பார்த்தார். அவன் முகம் ஒரே தேஜஸாக பிரகாசித்தது. ஓஹோ, இப்படியா சமாச்சாரம் என்று ஊகித்து விட்டார். சௌமியா, யார் உனக்கு உபதேசம் பண்ணினார்கள் என்று அவனையே கேட்டார். பையனை பயம் பிடித்து கொண்டது. அவர் அந்நியில் அவருடைய குருகுலத்தில் இருந்து கொண்டே உபதேசம் வாங்கி கொண்டது தப்போ என்று பயம். கருணையோடு உபதேசித்த அக்னிகளை காட்டிக் கொடுப்பதா என்ற தயக்கம் வேறே. குருவிடம் ஒலிக்கவும் கூடாது, நடந்ததை அப்பட்டமாக போட்டு உடைக்கவும் கூடாது என்று நினைத்தான். ஜாடை மாடையாய் புரிய வைத்து விட எண்ணி, வேற யார் உபதேசிப்பார்கள் சுவாமி? இந்த அக்னிகள் தான் இப்போது இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரியாக இருந்தன என்றான். அவர் வைத்த கடைசி டெஸ்டிலும் அவன் ஜெயித்து விட்டான். இனியும் தாங்காமல் அக்னிகள் உபதேசம் பண்ணிவிடும் என்று அவர் மனசுக்கே தெரிந்த ஒரு ஸ்டேஜில் தான் அவர் வேண்டுமென்றே அகத்தை விட்டு போனார். ஏனென்றால் அவர் வாழ்க்கையிலேயே பூர்வத்தில் இப்படி நடந்திருக்கிறது. பின்வரும் கதை சாந்தோக்கியம் 4.4 காண்கிறது. ஹாரித்ரும கௌதம ரிஷி என்பவர் பூர்வத்தில் இந்த சத்தியகாமருக்கு உபநயனம் செய்து வைத்து 400 சோனி பசுக்களை அவரிடம் விட்டு மேய்த்து வரச் சொன்னார். அந்த சோனி பசுக்களை நன்றாக போஷித்து புஷ்டி பண்ணி கன்று போட வைத்து 400ஐ 1000ஆக விருத்தி பண்ணி கொண்டுதான் குருவிடம் திரும்பி வந்து உபதேசம் வாங்கிக் கொள்வது என்று சத்தியகாமர் தீர்மானம் செய்து கொண்டு கிளம்பினார். அந்த தீர்மானம் காரியமாக நிறைவதற்கு அநேக வருஷங்கள் பிடித்தன. பசுமந்தையை 1000ஆக்கி சத்தியகாம பிரம்மச்சாரி குருகுலத்துக்கு திரும்பி வருகிற வழியிலேயே அதிலிருந்த ஒரு ரிஷபம் அவருக்கு உபதேசம் ஒன்று பண்ணிற்று. மறுநாள் அக்னி ஒரு உபதேசம் பண்ணிற்று. அதுக்கடுத்து 2 நாட்களில் ஒரு ஹம்ச பக்ஷியும் மத்கு என்கிற ஒரு நீர்வாழ் பக்ஷியும் உபதேசம் பண்ணின. இப்போது உபகோசலனுக்கு உபதேசம் கேட்டதால் தேஜஸ் உண்டானார் போலவே அப்போது சத்தியகாமருக்கும் உண்டாயிற்று. இப்போது இவர் உபகோசலனை கேட்டார் போலவே அப்போது ஹாரித்ருமர் இவரிடம், உனக்கு யார் உபதேசித்தது என்று கேட்டார். இப்போது உபகோசலன் நாசூக்காக பதில் சொன்னது போலவே அப்போது அவர், மனுஷ்யால் யாரும் உபதேசிக்கவில்லை என்று சொன்னார். அதோடு தம்மை பொறுத்தமட்டில் ஹாரித்ருமரேதான் தம்முடைய உபதேச குருவாக இருக்க வேண்டும் என்று தமக்கு ஆசை என்றும் விஞ்ஞாபித்து கொண்டார். இந்த இடத்திலே அவர் ஆச்சாரியன் அத்தியாவசியம் என்ற கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். ஆச்சாரிய முகமாக கற்கின்ற வித்யைதான் உத்தமமான பலன் தரும் என்று அவர் சொல்வதாக இருக்கிறது. சிஷ்யனாக உள்ள தாம் இப்படி முடிவு பண்ணி அபிப்பிராயம் சொல்வது கூட அதிக பிரசங்கித்தனம் என்று நினைத்த அவர், தங்களை போன்ற பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருப்பது என்னவெனில், ஆச்சாரிய முகமாக அறிகிற வித்யைதான் உத்தம பலன் தரும் என்பது என்கிறார். இப்படி ஒவ்வொரு எழுத்திலும் குரு சிஷ்ய பாவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உபனிஷத்துக்கள் நுட்பமாக காட்டுகின்றன. சத்தியகாமர் சிஷ்யராய் இருந்த கதையில் இருந்து ஆச்சாரியராகி இருக்கிற கதைக்கு வரலாம்.
உபகோசலனுக்கு தாம் உபதேசிக்காவிட்டாலும் திவ்ய சக்திகள் எதன் மூலமாகவாவது உபதேசம் பண்ணும் என்று சொந்த அனுபவத்தில் இருந்தே அவருக்கு தெரியும். இம்மாதிரி உபதேசம் வாங்கி கொண்ட பிறகு பையன் எப்படி ஆவான்? இனிமேலே இந்த குருவின் உதாசீனத்தை பொறுத்து கொள்ள வேண்டியதில்லை. இதே போல திவ்ய சக்திகளிடமிருந்தே எல்லா உபதேசங்களும் வாங்கிக்கலாம் என்று அகம்பாவப்படுகிறானா என்று பார்க்கலாம். அப்படி இல்லாமல் நம்மிடமே பூர்த்தியாக அத்தியனம் பண்ணுவதென்று இவன் இங்கேயே இருந்தால் அக்னிகளிடம் உபதேசம் வாங்கி கொண்டதை திமிராக சொல்லாமல் பயத்தோடு தெரிவிக்கிறானா பார்ப்போம் என்றெல்லாம் அவர் டெஸ்ட் பண்ண உத்தேசித்திருந்தார். அதிலே அவன் ரொம்ப நன்றாக பாஸ் பண்ணினதில் அவருக்கு பரம திருப்தி ஏற்பட்டு விட்டது. அக்னிகள் என்ன உபதேசம் பண்ணின என்று கேட்டார். சொன்னான், அரைகுறையாக அதுகள் சொன்னதை இதோ நான் புஷ்கலமாக உபதேசிக்கிறேன் என்று சொல்லி இத்தனை காலம் ஏமாற்றியதற்கும் சேர்த்து அனுகிரகம் பண்ணி உபதேசம் கொடுத்தார் சத்யகாமர். பரீட்சை செய்து படிப்படியாக உபதேசம் மாணவனின் ஸ்வய சிந்தனைக்கும் ஊக்கம். குரு என்பவர் தாம் பாட்டுக்கு கடமை என்று ஏதோ லெக்சர்கள் கொடுத்து போர்ஷன் எல்லாம் கவர் பண்ணியாச்சு என்று நிம்மதியாக போய்விடாமல் மாணவனை சோதித்து சோதித்து சுத்தம் செய்து குணவானாக்கி அதன் பின்பே வித்யையை கற்றுக் கொடுத்து அவனை புத்திமானாக ஆக்கினார். குணமில்லாத புத்திசாலித்தனத்தை விட பெரிய ஆபத்து எதுவும் இல்லை. எந்த பக்குவ ஸ்திதியில் இருப்பவனுக்கு என்ன உபதேசம் தர வேண்டும், அவனை அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி உயர்த்தி இதற்கு மேலான தத்துவங்களை உபதேசிக்க வேண்டும் என்றெல்லாம் நன்றாக யோசித்து தீர்மானம் பண்ணி கொண்டு படிப்படியாக அவனை டெவலப் பண்ணி கொண்டே போய் மேலும் மேலும் உயர்ந்த வித்யைகளை கற்பித்து கொண்டு போயிருக்கிறார்கள். பிருகு தம்முடைய பிதாவான வருணரிடமேதான் சிக்ஷை பெற்றார். குறிப்பு, இது தைத்திரியோபனிஷத் பிருகுவல்லியில் வருகிறது. ஆனாலும் முதலில் அவர் இருந்த அதிக பக்குவமில்லாத நிலையில் பிதாவானவர் அன்னமய கோஷமான இந்த உடம்பே சத்தியம் என்ற பேசிஸில் அடிப்படையில்தான் ஆரம்பித்தார். அப்புறம் அவரை தபஸ் பண்ண வைத்து அவராகவே உடம்பின் அசத்தியத்துவத்தை, அதாவது மெய்யின்மையை உணரும்படியாக பண்ணி அதன் பின் பிராணமய கோஷம்தான் சத்தியம் என்று நினைக்கும்படி உயர்த்திவிட்டார். இப்படியே மறுபடி தபஸ் பண்ண வைத்து, அதாவது மேலும் மேலும் பிருகுவை பக்குவப்படுத்தி கொண்டே போய் பிராணனும் இல்லை, மனஸ்தான் சத்தியம், மனசும் இல்லை, விஞ்ஞானம்தான், அதாவது அறிவு என்று வைத்துக் கொள்ளலாம், அதுதான் சத்தியம். இல்லை, இதெல்லாம் கடந்தும் இதற்கெல்லாம் அடிப்படையாய் தன்னியல்பான ஆனந்த ஸ்வரூபமாய் இருக்கும் ஆத்மாதான் சத்தியம் என்று கடைசியில் தெரிய வைத்தார். இப்படியெல்லாம் ஒரு வித்தியார்த்தியை, அதாவது மாணவனை படிப்படியாக பக்குவப்படுத்தி அந்தந்த ஸ்டேஜுக்கு உரிய வித்யையை புகட்டுவதென்பது இன்ஸ்டிடியூஷனில் எந்த அளவுக்கு சாத்தியம்? இதிலே இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது. குழந்தைகளை அவர்களே அநேக விஷயங்களை காரியத்தில் செய்து பார்க்குமாறு விட வேண்டும். இதே மாதிரி விஷயங்களை அவர்களே யோசித்து பார்த்து தெரிந்து கொள்ளும்படியும் விட வேண்டும். எல்லாவற்றையும் புஸ்தகத்திலே போட்டு வாத்தியார் அதை பார்த்து ஒப்பித்து அப்புறம் மாணவனும் பொட்டை நெற்று போடும்படியாக விடப்படாது என்று மாண்டெசரி முதலானவர்கள் சொல்கிறார்கள். தம்முடைய யஜ்ஞானுஷ்டானத்துக்கான சுற்று காரியங்களை ஆச்சாரியரானவர் சிஷ்யனிடம் விடும்போது அவனுக்கு தானே ஒன்றை செய்து பார்த்து தெரிந்து கொள்ள இடம் ஏற்படுகிறது. இதர ஜாதியாரின் குழந்தைகள் தங்களுடைய தொழிலையே முக்கியமாக அப்பன் பாட்டன் செய்வதை பார்த்து தெரிந்து கொண்டு தாங்களும் அம்மாதிரி காரியத்தில் செய்தே அவற்றில் அறிவை பெருக்கிக் கொள்ளும்படிதான் நம்முடைய சாஸ்திரிய கல்வி முறையில் இடம் அளித்திருக்கிறது. இவ்வாறு மாணவர்களை நேராக காரியத்தில் விட்டு அதன் மூலம் பிராக்டிக்கல் நாலேஜ், நடைமுறை அறிவு பெற வழிவகுத்திருப்பது போலவே அவர்களை சொந்தமாக சிந்திக்க விட்டு உண்மைகளை பற்றி அறிவை பெறவும் அக்கால கல்வி முறையில் இடம் கொடுத்ததற்கு பிருகு கதை சான்று. யோசித்து யோசித்து பிருகுவே சத்தியத்தை பற்றி அறியும்படி அவருக்கு பிதாவும் ஆச்சாரியருமாக இருந்த வருணன் ஊக்கம் தந்திருக்கிறார். இன்னும் அநேக கதைகளிலும் குரு உபதேசம் செய்தார். அப்புறம் இதை பற்றி ஒரு வருஷம் தபஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஆழ சிந்தித்து விட்டு திரும்பி வந்து என்ன தெரிந்து கொண்டாய் என்று சொல்லு என்று சொன்னார் என்று வருகிறது. இன்னொரு உபனிஷத் கதையில் வருகிறது, அதாவது சாந்தோக்கியம் 8ஆம் அத்தியாயத்தில் சரீரம்தான் சத்தியம் என்பதற்கு மேலே போக முடியாதவனாக அசுரனான விரோசனன் இருக்கிறான்.
ஆனால் அவனையும் கூட இப்போது நம்மில் பெரும்பாலோர் இருக்கிறது போல எந்தவித தத்துவ சிந்தனையும் இல்லாமல் வெறும் அரட்டையிலும் சோம்பேறித்தனத்திலும் பொழுதை போக்கும் விருதா ஆசாமியாக இல்லாமல் எது சத்தியம் என்று கொஞ்சமாவது ஆராய்ந்து அது சரீரம்தான் என்று தப்பாகவாவது ஒரு கொள்கைக்கு வருவதற்கு குருவான பிரஜாபதி உதவி செய்திருக்கிறார். எதையுமே கழித்து கட்டி விடாமல் கொஞ்சமாவது அபிவிருத்தி செய்து பார்க்கலாம் என்ற நோக்கத்திலேயே அக்கால குருமார்கள் சிஷ்யர்களை ஏற்றுக்கொண்டதற்கு இது ப்ரூஃப். சிஷ்யன் என்று வரும்போது ரொம்பவும் உதவாக்கரை கூட யோக்கியதை சம்பாதித்துக் கொள்வதற்காக அந்நாளில் பரிசிரமப்பட்டிருக்கிறான் என்பதும் இங்கே தெரிகிறது. அசுரன் விரோசனனும் கூட பிரஜாபதியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தத்துவத்தை ஆராய்வதற்கான யோக்கியதையை சம்பாதித்துக் கொள்வதற்காக 32 வருஷம் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்தான் என்று உபனிஷத் சொல்கிறது. தேவராஜன் இந்திரனும் தத்துவம் தெரிந்து கொள்வதற்காக விரோசனனுடனேயே பிரஜாபதியிடம் போனவன்தான். ஆனால் விரோசனன் மாதிரி சரீரத்தோடு இவன் நின்று விடாமல் பிருகு கதையில் பார்த்தோமே, அப்படி சரீர சௌக்கியத்தோடு நிறைவு பெற்றுவிட முடியாமல் மறுபடி பிரஜாபதியிடம் வருகிறான். இதற்கு மேற்பட்ட உண்மைக்கு அதன் அர்ஹனாவதற்காக, அதாவது தகுதியுள்ளவனாவதற்காக அவர் அவனை மறுபடி 32 வருஷம் அவரோடையே வசித்து பிரம்மச்சரியம் காக்க சொல்கிறார். மகா பெரிய தேவராஜாவானாலும் சரி, இப்படி கடுமையாக விதிக்கு உட்படுத்தி அதனாலேயே பெறக்கூடிய பரிசுத்தியை சிஷ்யன் பெறுமாறு பண்ணி அப்புறம்தான் உசந்த தத்துவங்களை உபதேசிப்பார்கள். இந்த மாதிரி மொத்தம் 101 வருஷம் இந்திரன் இந்திரிய கட்டுப்பாட்டோடு இருந்த பிற்பாடுதான் பிரஜாபதி அவனுக்கு முடிவான ஆத்ம தத்துவத்தை போதிக்கிறார். தகுதி பார்க்காமல் வித்யையை கொடுப்பதால் தான் சயின்டிஸ்டுகள் ஆத்மஹானிக்கான நூதன கண்டுபிடிப்புகளை பண்ணுவது, டாக்டர்கள் மகா பாவங்களுக்கு ஆதரவு தந்து ஊக்குவதான சிகிச்சைகளை தருவது என்பதெல்லாம் சகஜமாகி வருகின்றன. இதற்கான அநேக காரணங்களில் ஒன்று, ஸ்தாபன ரீதியில் பல மாணவர்களுக்கு கல்வி புகட்டும் போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கவனம், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் செலுத்த முடியாமல் இருப்பதும் ஆகும். இப்படி கண்குத்தி பாம்பாக கவனிப்பது எத்தனையோ சிரமம், இதில் எத்தனையோ பொறுப்பு. இவன் யாருடா ஓயாமல் நம்மை பரீட்சை பண்ணி ஹிம்சித்து கொண்டிருக்கின்றான் என்று சிஷ்யனின் எரிச்சலை வேறு வாங்கிக் கொள்ள வேண்டும். எந்தவிதமான பிரதி பிரயோஜனத்தையும் கருதாமலே வித்யை பரவ வேண்டும் என்றாலும் இப்போது எல்லாவற்றையும் எல்லாருக்கும் அவிழ்த்து கொட்டி மதிப்பை குறைப்பது போலவும் இல்லாமல் தக்கவர்களுக்குத்தான் வித்யையை தர வேண்டும். அதற்காக நிர்தாட்சிண்யமாக தகுதியை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த தகுதி என்பது புத்தியை குறித்ததாக மட்டும் இல்லாமல் மாணவர்களின் கேரக்டரை, அதாவது குணத்தை குறித்ததாகவும் இருக்க வேண்டும். முடிந்த மட்டும் தகுதியை படிப்படியாக அபிவிருத்தி பண்ண பிரயாசைப்பட வேண்டும் என்று ஆதிகால குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த கண்டிப்புக்கு மகா பெரிய தேவராஜனும் உடன்பட்டான். ஏன் அசுரராஜன் விரோசனன் கூட உடன்பட்டான் என்பது அக்காலத்தில் மாணவர்களுக்கு வித்யையில் இருந்த ஆர்வத்தை காட்டுகிறது. அதோடு நிற்கவில்லை. இவ்வளவு கண்டிப்பு செய்ய இவர் யோகியதாம்சம் உள்ளவர்தான். இத்தனை யோகியதாம்சம் உள்ளவருக்கு நாம் கீழ்ப்படிந்து போவதில் நமக்கு ஸ்ரேயஸ்தானே தவிர குறைவு இல்லை என்று சீடர்கள் நினைக்கும்படியான உத்தம புருஷர்களாக ஆச்சாரியர்கள் இருந்ததும் இதில் இருந்து தெரிகிறது. இதிலே இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது. உத்தம புருஷர் என்றால் அப்பழுக்கில்லாத சுத்த வாழ்க்கை, நேர்மை, தபஸ், வைராகியம் ஆகியவை மட்டும் இருந்தால் போதுமா என்ன? இவை பிரத்தியாரிடம் மரியாதையையும் பக்தியையும் தான் தூண்டும். ஆனால் அவரோடேயே கூட இருந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று மாணவன் விரும்பும்படியாக இவை மாத்திரம் அவனை அவரிடம் ஆகர்ஷித்து விடுமா என்ன? தபஸ்வி, மகாபுத்திமான், கடும் நேர்மையாளர் என்றால் தூர இருந்து நமஸ்காரம் பண்ண தோன்றுமே ஒழிய கூட இருந்து வாசம் பண்ணுகிற ஆசை ஏற்படாதே. இந்த விருப்பத்தை உண்டாக்குவதற்கு குருவானவர் மற்ற எல்லா யோகியதாம்சங்களுக்கும் மேலாக அன்பு உள்ளத்தவராக, அருள் ஸ்வபாவம் உள்ளவராக இருந்தாக வேண்டும். உத்தம புருஷ லட்சணங்களில் முதலாக வருவது இந்த அன்புதான், அருள்தான். அன்பேதான் திவ்ய சக்தியை பெற்று பிறரை ரட்சிக்க வலிமை பெறுகிற போது அதை அருள் என்றும் அனுகிரகம் என்றும் சொல்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம்.
जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर